You have to taste a lot. ஆனாலும் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? நான் மெயின்டைன் பண்ண ஆக்சுவலி நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி சொன்னா பார்த்தீங்கன்னா பட் நான் டேஸ்ட் பண்ணாலுமே ஐ டேக் ப்ரிகாஷன்ஸ் ஆஸ் இன் கர்ட் சாப்பிடுறது, மீல் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா சாப்பிடுறது, ஷூட் அப்பெல்லாம் கர்ட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். Women undergo something like gaining weight அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது prone to get comments என்ன திடீர்னு குண்டாயிட்டாங்க அப்படின்ட்டுலாம் வரும்ல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன பார்த்தாலுமே பார்த்து ஒன்று delete பண்ணிடுவேன், இல்லாட்டி இக்னோர் பண்ணிடுவேன். புல்லிங்லாம் நடந்திருக்கு. Yeah, from school like surprisingly maybe ஒரு 10% was negative comment, but 90% நீங்க இப்படி தான் அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஃபிட்னஸ் சீக்ரெட் அந்த மாதிரி எதாவது இருக்கா? Consistency is the key. Of course, நீங்க ஃபுட் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கும்போது I really wanted to know because being in this industry வந்து you have to taste a lot. பண்ணிட்டு நிறைய சாப்பிடணும். ஆனாலும் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? நான் மெயின்டைன் பண்ண ஆக்சுவலி நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி சொன்னா பார்த்தீங்கன்னா quite gain quite a bit. Okay. And I have IBS அப்படின்னு ஒரு condition which is an intestine related thing, interbowel syndrome அப்படின்ட்டு. So அப்படின்னா I'm allergic to some foods. So நான் actually lactose எடுத்துக்க முடியாது. I'm intolerant like சாப்பிடலாம் பட் சாப்பிட்ட லைக் கை இச்சாகும், இல்லாட்டி ஸ்டமக் அப்செட் ஆயிரும் அந்த மாதிரி. So I'm lactose intolerant. இது மைதா gluten intolerant, அதிகம் காரம் ஐ கான்ட் ஈட், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபியூ திங்ஸ். கடைசியில என்னைய மிச்சமே இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அதுதான் நான் ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப். சோ அதுல வந்து பட்டர் பால்லாம் எல்லாமே கண்டிப்பா இருக்கும், மைதா கண்டிப்பா இருக்கும். சோ டேஸ்ட் பண்றப்போ டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ கான்ட் டு எனிதிங். நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் ட்ரெயின் பண்றப்போ அவங்களுக்குமே ஐ ஹாவ் டு டேஸ்ட் அண்ட் டெல். இப்போ நம்ம இந்தியன் ஸ்பெஷல் ரவுண்ட்ல இருக்கப்போ எங்களுக்கு அது 5 minutes இருக்கும் டு கோ அண்ட் டெல். அப்போல்லாம் நிறைய டைம் காரமா இருக்கும். பட் என்ன பண்றது, நம்ம வந்து சாப்பிட்டு அந்த ஒப்பீனியன் சொல்லணும்ல. ஸோ அதான் அது ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ நான் எப்படி இருக்கேன்னா அது இப்படி தான் என்னோட. ஐ மீன் லைக் பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூலாம் சாதாரண விஷயம் இல்லை. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த டேஸ்டிங் பண்றது that will take a toll in your ஆமா. ஸோ cycle. கட் இஷ்யூ வந்து ஐ திங்க் யூ வுட் நோ இல்ல, கட் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் ஆர் பாடி. லைக் டைஜஷன் வந்து எல்லாமே அதுதான் ரொம்ப முக்கியமானது. பட் நான் டேஸ்ட் பண்ணாலுமே ஐ டேக் ப்ரிகாஷன்ஸ் ஆஸ் இன் கர்ட் சாப்பிடுறது, ஒரு அடுத்த மீல் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா சாப்பிடுறது, ஒரு நான் வந்து அஸ் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ நான் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன் எனக்காக. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் அவுட் பண்ணி ஷூட் அப்பெல்லாம் கர்ட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். Curd ஆனா பிரச்சனை பண்ணதில்ல. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்படி சாப்பிட்டோம்னா இது கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணி சாப்பிடுற மாதிரி தான். பட் ஆனா இப்போ நீங்க சொன்னீங்களே லைக் லாஸ்ட் சீசன் விட இப்போ இந்த சீசன் கெய்னிங் வெயிட்ன்றது இருக்குல்ல, ஜென்ரலாவே வந்து when women undergo something like gaining weight அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது we prone to get comments என்ன திடீர்னு குண்டாயிட்டாங்க அப்படின்ட்டுலாம் வரும்ல. ஆனா என்ன இஷ்யூ இருக்குன்னே நம்மளுக்கு அவங்க people might not know. பட் இதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? ஸோ ஒன்று வந்து நான் என்ன ட்ரை பண்ணேன்னா என்னோட ஷெஃப் கோட் எவ்வளோ என்ன கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணேன். அண்ட் தென் அது ஒரு அளவுக்கு தானே. மீது நான் ஆப்வியஸ்லி அவங்க நம்ம ஷூட் பண்றப்போ நம்ம என்ன ஆங்கிள் உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு அளவுக்கு பார்க்கலாம். நாள் ஃபுல்லா ஷூட் பண்றப்போ அது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வில் forget எப்படி உட்காந்துட்டு இருக்கோம், லைக் எந்த ஆங்கிள் உட்காரும் and all of that. Surprisingly maybe ஒரு 10% was negative comment, but 90% நீங்க இப்படி தான் அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாட்டை மட்டும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு. பட் யா, ஸ்பீக்கிங் அபவுட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பிகாஸ் லைக் வென் இட் கம்ஸ் டு நம்மளை வந்து சோஷியல் மீடியா மூலியமா தான் இன்னும் கொஞ்சம் ரீச் அவுட் பண்ண முடியும். அது ஒரு ஈஸி டூல்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் சோஷியல் மீடியாஸ் பிகம் a நெகட்டிவ் ஹப் அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல when you came to this industry அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா பிளேஸ் அ மேஜர் ரோல். அதில் கமெண்ட்ஸ்லாம் வரதெல்லாம் வந்து how did you handle? ஸோ நான் படித்தது வந்து ஒரு 1st to 8th வந்து கேவியில் தான் ஸ்டடிட், கேந்திர வித்யாலயா. அங்கே எப்படின்னா யூல் ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள், லைக் ஆர்மி பேக்ரவுண்ட் இருந்திருப்பாங்க, இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்ரவுண்ட் இருந்திருப்பாங்க, லைக் நார்த் இண்டியன்ஸ், சவுத் இண்டியன்ஸ், எல்லா ஸ்டேட்லேருந்தும் மிக்ஸ் ஆகி தான் இருப்பாங்க. ஸோ அந்த புல்லிங்கா இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால அது பெருசா எனக்கு தோணல. நான் பார்த்தாலுமே பார்த்து ஒன்று delete பண்ணிடுவேன், இல்லாட்டி இக்னோர் பண்ணிடுவேன், அவ்வளோதான்.
புல்லிங்லாம் நடந்திருக்கா? Yeah, from school, like obviously I was fat. School, no, only another college la na. So it's fat, braces, glasses. It's like a perfect package. ஈஸியா வா வந்து உன்னை கலாய்க்கிறேன் எனக்கு only good advantages. எனக்கு ரெண்டு அண்ணா. So they were like protecting me. அதனால that was a good thing. And அவங்களோட சண்டை போட்டு போட்டு ஒரு ஒரு இது வந்துச்சு. யாராவது திட்டினாலும் அடிக்கிறது. And காலேஜ்லயுமே we had 100 students. Female students ஒரு 10 students தான். மீதி 90 வந்து boys. And we'll have formal uniforms எல்லாமே. ஸோ கலாய்க்கிறது அதெல்லாம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதெல்லாம் அது ஒரு டைம்க்கு அப்புறம் ஒரு கார்ல சேம் ஒரு கார்ல வாங்கி அடுத்த கார்ல விட்டுருவோம். எதெல்லாம் we have to stand up for ourselves, எங்கெல்லாம் we have to stand up for ourselves, I have stood up for myself. ஒரு எங்கெல்லாம் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லையோ அவங்களாம் இக்னோர் பண்ணிடுறது அந்த மாதிரி தான். ஓகே. பட் ஆனா இப்போ நீங்க சொன்னீங்களே லைக் யூ வேர் ஃபேட் டார் நீங்க ஸ்கூல்ல அண்ட் ஆஃப் கோர்ஸ் காலேஜ்ல குறைஞ்சிங்கன்ட்டு மற்றவங்களுக்காக இல்லாம உங்களுக்காகன்ட்டு நீங்க அட்லீஸ்ட் ஓகே நம்ம ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சதுன்னா ஆமா, அது ஃப்ரம் ஸ்மால் லைக் ஒரு இந்த இப்போ 2024-5ல கூட ஒரு விஷன் போர்ட் மாதிரி லைக் ஒரு 6 lakh abs. Obviously I've not achieved it, but maybe back next year like fit and toned okay. And you know like I'll have to stand for 12 hours a day. So அதுக்கு ஒன்று, then என்னோட ஹெல்த்துக்கு, and obviously நம்ம இப்போ மீடியால இருக்கனால appearance is extremely important. ஏன்னா when you're on screen you're 10 pounds extra அப்படின்வாங்க. So அதனால or at least to wear fancy clothes. I think yeah, I want to be fitter for myself. Okay, so fitness secret அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? Like yeah, I think consistency is the key. அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு it's like schedule is like crazy இல்ல, hectic இது இருக்கு அது இருக்கு அது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் அதை நான் எப்படி எடுத்துட்டு வரணும். I have to practice. பட் அதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட கேட்டேன், என்கிட்ட கேட்குறீங்க. நான்லாம் வேஸ்ட் இதில். அஃப்கோர்ஸ் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான் செஃப் ஷெரூபா லைக் ஒரு 5 to 6 years பேக் வந்து என்னன்னு சொல்றது யாருன்னே தெரியாம இருந்துட்டு இப்போ அவ்வளோ தூரம் ஒரு லவ் அப்படின்ட்டு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அன்பான ஃபேன்ஸ்க்கு பிஃபோர் வி வைண்ட் அப். ஸோ என்ன ஐ வுட் சே இஸ் லைக் obviously it's been some time since like என்னோட மீடியா ஜர்னி ஐ வுட் சே obvious like started as first standard பொதிகை சேனல்ல வந்து டான்ஸ் இந்த ஸ்கூலோட இது அன்யூஷுவலா இருக்கு. ஆமா, பொதிகை இப்போ இருக்கா? இருக்கு. ஓகே. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு குரூப் டான்ஸ் ஆட்டோம். ஸோ ஐ வுட் சே மீடியா ப்ரெசன்ஸ் வாஸ் தேட் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் இப்போ ஸ்ருதிகாக்கு ட்ரெயின் பண்ணப்போ அந்த ஆக்சுவல் ரெக்கக்னிஷன் ஆஃப் மீ ஸ்டார்டட். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ கூட சம்டைம்ஸ் நான் அந்த இன்டர்வியூ போய் பார்ப்பேன். வேர் லைக் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஒரு பர்சனாகவே பார்க்கவே வித்தியாசம் இருந்தீங்க. ஆமா, ஸோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன வந்து தேவ் அக்செப்டட் மீ ஃபார் ஹூ ஐ ஆம். அண்ட் என்ன வந்து எனிதிங் தட் ஐ டூ, ஒரு வீடியோ போட்டாலுமே ஒரு ஸ்டோரி போட்டாலுமே அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸாகவே ஆர் குவைட் என்கரேஜிங். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.